அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு கேசி ஹோல்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்டுக்கும் மிக பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டி டிடிசிபி லேஅவுட் இருக்குங்காட்டி நல்ல வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்டாக வரும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு தென்னந்தோப்பு தாங்க. அந்த மாதிரியான தோப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோப்பு எல்லா வசதிகளோடும் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல தண்ணி சௌகரியத்தோடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நல்ல ஃபென்சிங் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்கிற ஒரு அழகான தோப்புங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோப்பு நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி நம்ம ஒத்தக்கால் மண்டபம் வழியாகவும் வரலாங்க. இல்லை நீங்கள் ஒத்தக்கால் மண்டபத்துக்கு அடுத்து பிரீமியர் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா வருங்க, அந்த ஏரியா வழியாகவும் நீங்கள் வரலாங்க. இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், அது தொப்பம்பாளையங்கிற ஊருங்க. இந்த ஊர்லேருந்து நம்ம பூமிக்கு கரெக்டாக ஒரு 750 மீட்டர்லேயே நம்ம பூமி வந்துடுதுங்க. அதாவது 3/4 கிலோமீட்டரில் வந்துடுதுங்க. ரெண்டாவது, இந்த பூமி ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி லே அவுட்டுங்க. இந்த லே அவுட்டை ஒட்டியே வந்திருக்குங்காட்டி ஒரு நல்ல வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதான் டிடிசிபி லே அவுட்டுங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒத்தக்கால் மண்டபம் ஊரையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேங்க. அதான் ஒத்தக்கால் மண்டபம் வழியாக நீங்கள் ஒத்தக்கால் மண்டபம் வழியாக வந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு 3 கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. ஸோ டிடிசிபி லேஅவுட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கங்காட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபார்ம் லேண்டாக 25 சென்ட்டாக பிரித்து விற்கிறவங்க எடுத்தாலும் சரி, நல்லபடியாக வித்தரலாங்க, நல்ல ரேட்டுக்கும் போகுங்க. ரெண்டாவது, இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா 28 அடி தடங்க. அது நம்ம காடு வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் போகுதுங்க. ஸோ நீங்கள் 25 சென்ட்டாக பிரிக்கிறீங்கன்னா ஈஸியாக பிரித்து நீங்கள் சேலபிளாக கன்வெர்ட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒன்றா பார்க்கலாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 ஏக்கர் டாக்குமெண்டடாக இருக்குங்க. ரெண்டாவது, நம்ம பூமி சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ரோட் ஃபேஸ் கொடுத்துருக்கங்காட்டி நீங்கள் ஈஸியாக பிரிச்சும் விற்கலாம். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரோட் ஃபேஸோட நம்ம பூமி கிடச்சிருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 தென்னை மரம் பெரிய மரம் இருக்குங்க. அது போக இல்லாத போனதுக்கெல்லாம் கண்ணு மரங்களும் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த பூமியில் உள்ள வாட்டர் சோர்ஸ் பற்றி தாங்க பார்க்கணும். ரொம்ப நல்ல அருமையான தண்ணி சோர்ஸ் உள்ள பூமிங்க. இந்த பூமி இப்போ நம்ம இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர் இருக்குங்க. அது போக 70,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தண்ணி தொட்டியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த போருக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 1 ஏக்கருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கான வாட்டர் ஃபெசிலிட்டியும் கரண்ட் ஃபெசிலிட்டியும் அவங்க ஆல்ரெடி எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தோப்பை ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா அருமையாக சுத்தம் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்குறவங்களும் உரம்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே, அதாவது 2 ஈல்டுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பெல்லாம் நல்ல தேங்காய் காப்பு வந்து நல்ல ஈல்டு எடுத்துடலாங்க. ஏன்னா நல்ல சுத்த செம்மண் பூமிங்காட்டி உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. அந்த மாதிரியான ஒரு தோப்பு தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு. ஸோ நீங்கள் 1 ஏக்கரில் பூமி தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் நம்ம பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வேணும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு டெவலப்பர்ப்பா, எனக்கு ஒரு ஏக்கர் தான் என் பட்ஜெட்டு, அதுக்குள்ளே நான் ஃபார்ம் லேண்டை பிரித்து சேலபிளாக கன்வெர்ட் பண்ணணும்ப்பா, அந்த மாதிரி ஒரு லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூமி சூட்டாங்க. ரெண்டாவது, பைபாஸ்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பூமி வந்துடுதுங்க. அதுபோக ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்லேயே பூமி வந்துடுதுங்க. இப்போது இந்த பூமிக்கான ரோட் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிக்காம ரெட் மார்க் காமிச்சிக்கிறது வந்து தொப்பம்பாளையம் டு ஒத்தக்கால் மண்டபம் போகக்கூடிய மெயின் ரோடுங்க. ப்ளூ டாட்டர் லைன்ஸில் காமிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிடிசிபி லேஅவுட் வழியாக வர்ற 30 அடி தடங்க. அதாவது உங்களுக்கு டிடிசிபி வழியாக வந்து நம்ம காட்டுக்கு போகும்போது 28 அடி தடமாக மாறிடும். டிடிசிபி ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பூமிக்கு இருக்குது. அந்த 28 அடி ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட லாஸ்ட் வரைக்கும் போகுதுங்க. அந்த அங்கே இருக்கிற எல்லா தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 28 அடி காமன் தடங்க.
ரெண்டாவது அந்த 28 அடி தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 அடிக்கு நம்ம பூமிக்கான ரோட் ஃபேஸாக கிடச்சிருதுங்க. ஸோ பிரித்து விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு தாராளமாக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு தோப்பு தாங்க. ஸோ இந்த தோப்பு பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது இந்த தோப்பை பற்றின வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ இல்லை அந்த தோப்போட ஸ்கெட்சு தேவைப்பட்டாலோ அந்த தோப்பை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.